உசாமா உசாமா ஃப்ரம் ஸ்ரீலங்காவிலேருந்து உசாமா என்பவர் கேட்குறாரு, ஒரு நபித்தோழர் இரவு தொழுகையை பற்றி நபிகள் நாயகம் அவர்களிடம் கேட்கும் பொழுது, நபிகள் நாயகம் அவர்கள் இரவு தொழுகை என்பது இரண்டாக தொழப்பட வேண்டும் என்று அப்படி பதில் கூறினார்கள். இந்த ஹதீஸை வைத்து இரவு தொழுகையை எத்தனை ரக்காத்தில் வேண்டுமென்றாலும் தொழலாம் என்ற கருத்தில் நாம் இருக்கிறோம். இதை பற்றி நாம் அவர் இருக்கிறாராம், நான் இருக்கிறேன், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நம்ம இரவு தொழுகைக்கு நம்ம ஒரு லிமிட்டு சொல்கிறோம். சுண்ணத்தான முறையில் தொழுவதற்கு சில லிமிட்டு நம்ம எடுக்கிறோம். நஃபிலுக்கு லிமிட்டு கிடையாது. உபரியாக நஃபிலாக நீங்கள் தொழுவ நினச்சிங்கன்னு சொன்னால் விடிய என்ன செய்யலாம், 100 ரக்காத்து கூட தொழுவலாம். அது நீங்களாக விரும்பி நிர்ணயித்து கொள்ளாமல், அடுத்த ஆளுக்கு அது அறிவுரையாக போதிக்காமல், உங்களுக்கு வசதிப்படி என்ன செய்யலாம், ராத்திரி பூரா 2 வணங்கலாம், 20 தொழுவலாம், 10 தொழுவலாம், 40 தொழுவலாம், எவ்வளோ நாள் தொழுதுக்கலாம். நஃபில் நபி வழிங்கிற சுன்னத்துங்கிற அடிப்படையில் செய்வதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல எண்ணிக்கையில் ஒரு 5-6 விதமாக செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. அது மாதிரி 8-3 பரவலாக இருக்குது. அது இல்லாமல் 10-1 9 ரக்காத்து இப்படி பல விதமாக ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க. இவற்றில் ஒன்றை செய்வது தான் சுன்னத்துன்னு செய்வதாக இருந்தால் நீங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளவும் செஞ்சிட முடியாது. சுன்னத்து தொழுது முடிச்சு விட்டு இது நானாக விரும்பி இப்போ செய்கிறேன்னு விரும்பி செய்கிறது பிரச்சாரம் பண்ணக்கூடாது. சுன்னத்தை பிரச்சாரம் பண்ணலாம். இரவில் 8-3 தொழுதார்கள், நீங்களும் தொழுவுங்கன்ட்டு அடுத்த ஆளுக்கு அறிவுரை சொல்லலாம். நான் நஃபில் 50 தொழுவுறேன், நீங்களும் 50 தொழுவுங்கன்னு சொல்லக்கூடாது. பிரச்சாரம் செய்வது நஃபில்னாலே அவன் விருப்பத்துக்கு பட்டது, உன் விருப்பத்துக்கு பட்டது எப்படி எனக்கு திணிப்பணி. அதனால் நஃபில்ங்கிற முறையில் செய்வதற்கு எவ்வளோக்கு அனுமதி இருக்கிறது, அதை பற்றி இவர் கேள்விகளை கேட்கல. இவர் கேட்குற என்னட்டா இரவு தொழுகை தான் கேட்குறாரு. இரவு தொழுகைனாலேயே அந்த சுன்னத்தை தான் கேட்குறாரு. இரவு தொழுகைக்கு இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இரவு தொழுகையை பற்றி ரசூல்லாட்ட ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ ரசூல்லா செய்கிறாங்க 2 தொழுவுன்ட்டாங்க. இதிலிருந்து இவர் விளங்குறாராம். என்ன விளங்குறாருன்னு கேட்டால், 2 தொழுவுன்னு சொன்னதில் இருந்து எவ்வளோ ஒன்றாலும் தொழுவலான்னு விளங்குது. அது என்ன 8, அது என்ன 10, அது என்ன 12, 2 தொழணுன்ற அர்த்தம். எத்தனை வேணாலும் தொழலாம் என்று நாம் விளங்குகிறோம். உங்கள் கருத்து என்னன்னு கேட்குறாரு. அதாவது ஒன்றிலிருந்து ஒன்றை விளங்குவதாக இருந்தால் அந்த கருத்து அந்த சொல்லில் இருக்கணும். அப்போ தான் வழங்க முடியும். நீங்களாக வழங்குறது மனம் வச்சுப்பட்டு வழங்க முடியாது. அதாவது எப்படி தொழணும்னு கேட்குறார். 2 தொழணும் என்பது அந்த தொழுகையுடைய முறையை சொல்லுமா, 2 விடிய தொழுகிட்டே இருங்கிற அந்த அர்த்தம் தருமா, அதில் விளங்க இயலுமா? என்ன அந்த கேள்வி, என்ன கேள்வின்னு கேட்டால், அதாவது மாத்தரா ஃபி சலாத்தில் லைலி, இரவு தொழுகையை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று ஒரு ஹதீஸில் வருது கேள்வி. புகாரில் 472. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க மசனா 2 தொழுவுன்ட்டாங்க. இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் 473 புகாரியில் இந்த கேள்வி எதை பற்றின்னு சொன்னால், எந்த அளவுங்கிறத பற்றின கேள்வியே இல்லை. கைஃப சலாத்துல் லைலி, கைஃபன்னா எவ்வாறு, எந்த முறையில் இரவு தொழுகை தொழுவதுன்னு கைஃபங்கிற வார்த்தை அதனுடைய முறையை சொல்வதற்கான கேள்வி தான். கேள்வி எப்படி வருதுன்னா, கைஃப சலாத்துல் லைலி, இரவு தொழுகையுடைய முறை எவ்வாறு என்று கேட்கும் பொழுது மசனா 2 தொழுவுப்பா. அப்போ இரவு தொழுகையை நீ 10 தொழுந்தாலும் 2 தொழுவு, 8 தொழுதாலும் 2 தொழுவு, 13 தொழுதாலும் 2 தொழுவு, இரவு தொழுகைன்னு தொழ வந்துட்டேன்னு சொன்னால் 2 தொழுவு. அதுதான் வருமே தவிர 2 40 வரைக்கும் தொழுதுக்க, 2 50 வரைக்கும் தொழுதுக்க, 2 60 வரைக்கும் தொழுதுக்கன்ற அந்த அர்த்தம் வர எவ்வளோ வேண்டான அர்த்தம் அதில் கிடைக்குமா? 2 எப்படி தொழணும்னு கேட்கும் பொழுது 2 தொழுவுன்ற அந்த முறையை சொன்னாங்கன்னு சொன்னால் அதிலிருந்து முறையை வழங்குவோமா, ரக்காத்துடைய எண்ணிக்கையை வழங்குவோமா? அதுலேருந்து விளங்குறதுக்கு சோர்ஸ் இருந்தால் தானே விளங்கணும். அந்த சொல்லில் அந்த கருத்து இல்லையே விளங்குறதுக்கு, நீங்களாக விளங்கிறது விளக்கமாகும் அப்படிங்கிறது தான் விஷயம். எப்படிங்கிறத கேட்டோம்னா எப்படிங்கிறது மட்டும்தான். எத்தனைன்னு கேட்டால் தான் எத்தனைங்கிற கேள்விக்கு அர்த்தம் வேறு, எப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அர்த்தம் வேறு. எப்படி சாப்பிடுவது அப்படின்னு கேட்குறாரு. 2 இட்லியாக சாப்பிடுங்கிறோம். அது எதை குறிக்கும்? முதல்ல வைக்கிற 2 எடுத்து வைங்கிறத குறிக்குமே தவிர, எத்தனை திங்க போகிறானோ அது 2 தவிர 2 நீ பாட்டுக்கு விட்டிய தின்னுக்கிட்டே எரி அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை சொல்வதற்கு அது வர எண்ணிக்கை அது பேசலது. கூட தின்றாலும் குறைய தின்றாலும் அதில் அடங்காது. அதை பற்றி பேசலது. அது வேறு ஆதாரம் தான் காட்டணும். எவ்வளவு தொழணுங்கிறதுக்கு நீங்கள் வேறு ஆதாரம் காட்டணுமே தவிர இந்த ஹதீஸ் எவ்வளவுங்கிறத பற்றி பேசக்கூடிய சொல் இல்லை. எப்படிங்கிறது அந்த அர்த்தத்தை தராது.
அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் இது 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 முஸ்லீமில் வர ஹதீஸ். இதில் எப்படி வருதுன்னு கேட்டால் இதே விஷயந்தான். கைஃபு ஊத்திரு சலாத்தல் லைலி, இரவு தொழுகையில் நான் எப்படி ஒத்தப்படையாக தொழுவது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் சல்லா ஃபல்லி சொல்லி மசனா மசனா, ரெண்டு ரெண்டாக தொழுதுட்டு வா, கடைசியாக ஒன்று தொழுவுன்ட்டாங்க. அப்போ இந்த முறையை தான் கேட்குறாரு. வித்திரு தொழுகை, வித்திருன்னு ஒத்தையாக வருது, ஒத்த தொழுகைன்னா எங்கனக்குள்ளே நான் ஒத்தை ஆக்குறது அப்படின்னு கேட்குறாரு. இதே கேள்வி தான். ரெண்டு ரெண்டுங்கிற பதில் சொன்னாங்களே, அதுக்குரிய இன்னொரு கேள்வி இன்னொரு சந்தர்ப்பத்தில் கேட்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, கைஃப ஊத்திரு சலாத்த லைலி, இரவு தொழுகையில் நான் எப்படி வித்திராக ஆக்குவது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தொழுதுன்னா ரெண்டு ரெண்டாக தொழுதுட்டு வா, கடைசியில் ஒரு ரக்காத்தை செஞ்சிட்டிங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒத்தையாக போயிடும். அதாவது 12 ரக்கா தொழுது விட்டு ஒரே ஒரு ரக்கா தொழுதுட்டிங்கன்னா மொத்தம் சேர்த்து ஒத்தப்படை ஆயிரும், வித்திராக ஆகிக்கிறோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஹதீஸ் வருது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குற நேரத்தில் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் எவ்வளோ உண்டாலும் அன்லிமிட்டு தொழுது கொள்ளலாம்ங்கிற ஒரு அர்த்தத்தை தரவே தராது. ஏன்னு கேட்டால் எண்ணிக்கையை பற்றி கேட்குறதுக்கு கேள்விக்கு வேறு வாசகம் இருக்கிறது, அதனுடைய தன்மையை பற்றி கேட்குறதுக்கு வாசகம் இருக்கிறது. இங்கே உள்ள வாசகம் தன்மையை பற்றின ஒரு கேள்வியாக இருக்கிறதுனால இதிலேருந்து நம்ம எம்புட்டு வேணாலும் தொழலான்னு நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கிறவே முடியாது. எப்படி தொழலாங்கிறதுக்கு ஹதீஸில் உள்ள முறையில் ஏதாவது ஒன்று தான் செய்யணும்.